ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க ஹனிமூன் சே ஹட்டாயா டாக்குமெண்ட்ரி சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல மொத்தமா ஒரு 5 எபிசோட் கொடுத்திருக்காங்க. அதாவது 5 டிஃபரெண்டான கதை, இந்தியாவே உலுக்கிய உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்க. மொதல் கதை பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆன கப்புள்ஸ் ஹனிமூன் ட்ரிப் போயிருப்பாங்க. அங்க ஒரு 3 பேர் சேர்ந்து அந்த மாப்பிள்ளையை கொண்டிருப்பாங்க. இதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணும் அவங்களோட லவ் வருங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதனால ஒரு சின்ன சண்டே அவங்க ஹஸ்பண்டோட தலையில கட்டைய வச்சு அடிச்சு அவங்க பாய் ஃப்ரெண்டே கூப்பிட்டு கொண்டிருப்பாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டோரியிலும் பாத்தீங்கன்னா அஃபேர் ஆர் லவ், இந்த 2 நாள இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரியும் சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. இப்போ இந்த டாக்குமெண்ட்ரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். பாசிட்டிவ் கண்டிப்பா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் தான். அதை இவங்க பல ரியல் கேரக்டர்ஸா இருக்கட்டும், ஆடியோ கிளிப்பிங்ஸா இருக்கட்டும், லாயர்ஸ், அதே மாதிரி சைக்காட்டிஸ்ட் எல்லார் மூலியமாவும் இதை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லவ் இருந்தா அதை கண்டிப்பா வீட்டுல சொல்லுங்க, கல்யாணத்தை நிறுத்துங்க, இல்லனா அந்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லி புரிய வைங்க. கல்யாணமே ஆயிடுச்சுனாலும் புரிய வச்சு டைவர்ஸ் வாங்கிட்டு போய் ஜாலியா வாழுங்க. ஆனா அதை விட்டுட்டு அந்த சிச்சுவேஷனுக்காக அந்த பையனையோ இல்ல அந்த பொண்ணையோ நீங்க கொன்னுட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அது உண்மையும் கூட. அதே மாதிரி இவங்க பல ரியல் கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு பேச வச்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப நீட்டாவே இருந்தது. இதனால ஒவ்வொரு ஃபேமிலி எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போர்ஷன்ஸே ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்லயும் பாத்தீங்கன்னா சவுண்டா தான் இருக்கு, நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப கிறிஸ்பா தான் கொடுத்திருக்காங்க. எது இதெல்லாம் தேவையோ அதை முடிஞ்ச அளவு வச்சு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்குமெண்ட்ரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.